ஒரு சிறிய நகரத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு கார்களிடம் ஒரு தனி ஆர்வம் இருந்தது. ஒரு நாள் வேலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது ஒரு பழைய கார் கடை அவன் கவனத்தை ஈர்த்தது. அங்கு நிற்கும் ஒரு பழைய காரை அவன் கவனமாக பார்த்தான். அந்த கார் மிகவும் பழையதாக இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு தனி அழகு இருந்தது. அவன் அந்த கடை உரிமையாளரிடம் பேசினான். அந்த கார் மிகவும் குறைந்த விலையில் விற்கப்படுகிறது என்று தெரிந்தது. அதனால் அதிகம் யோசிக்காமல் அருண் அந்த காரை வாங்கி வீட்டிற்கு கொண்டு சென்றான். அவன் அந்த காரை சுத்தம் செய்து அதை சரி செய்ய தொடங்கினான். சில நாட்களில் அந்த கார் மீண்டும் நல்ல நிலையில் வந்தது. அவன் அதை நண்பர்களிடம் காட்டினான். நண்பர்கள் எல்லோரும் சிரித்தார்கள். இந்த பழைய கார் வாங்கி என்ன பயன் என்று கேட்டார்கள். ஆனால் அருண் சிரித்துக்கொண்டே இருந்தான். ஒரு நாள் இரவு அருண் அந்த காரை ஓட்டி வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான். அவன் ஒரு குறுக்கு வழியில் காரை திருப்பியவுடன் திடீரென்று கார் நின்றுவிட்டது. முக்கிய சாலையில் திரும்பியவுடன் கார் மீண்டும் சரியாக ஓடத் தொடங்கியது. சில நாட்களுக்கு பிறகு அருண் நண்பர்களுடன் வேகமாக காரை ஓட்ட முயன்றான். அவன் வேகத்தை அதிகரித்தவுடன் கார் மீண்டும் திடீரென்று நின்றுவிட்டது. ஆனால் அவன் வேகத்தை குறைத்தவுடன் கார் மீண்டும் அமைதியாக ஓடத் தொடங்கியது. இப்போது அருணுக்கு தெளிவாக புரிந்தது. இந்த கார் சாதாரணமாக நின்றுவிடவில்லை. இந்த காரின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள அருண் மீண்டும் அந்த கார் கடைக்கு சென்றான். அங்கே அவனுக்கு அந்த பழைய உரிமையாளர் பற்றி தெரிய வந்தது. அவன் அந்த வயதான மனிதரை சந்தித்தான். அந்த மனிதர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். இந்த கார் ஒரு காலத்தில் என்னுடையது. என் மகன் சிறியவனாக இருந்தபோது நாம் இருவரும் இந்த காரில் பல இடங்களுக்கு சென்றோம். அவர் தொடர்ந்து சொன்னார். ஒரு நாள் என் மகன் என்னிடம் சொன்னான், அப்பா, தவறான விஷயம் செய்யும் போது நம் மனசே நம்மை நிறுத்தும். அந்த நாள் முதல் அருண் அந்த காரை அமைதியாக ஓட்டினான். நம்மை தவறிலிருந்து நிறுத்துவது வெளியில் இருக்கும் எதுவும் இல்லை, நம்முள் இருக்கும் மனசாட்சிதான். சில நேரங்களில் நம் மனசாட்சி நம்மை அமைதியாக நிறுத்திவிடும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை உணர்ந்ததுண்டா?